பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு தாய் கேட்ட விண்ணப்பம். இன்றைக்கு நாம் கேட்க வேண்டியது, தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு தாய் எதிர்பார்த்தா. இன்னைக்கு எல்லாரும் என்னிடத்தையும் எதிர்பார்க்குறோம். ஆலயத்துக்கு வந்தால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா, என் கண்ணீரை துடைப்பாரா, என் கவலையை தீர்ப்பாரா? அதெல்லாம் விட உன் பிள்ளைகள் எங்கே இருக்கணும்? இன்றைக்கி எந்த தாய் தகப்பன்னு நினைக்கிறது, எங்கள் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சுனாலும் என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு தாய் தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து கேட்க வேண்டிய இடத்த அந்த டார்கெட்டில் குறிப்பாக இருந்தா. இயேசு இடத்துல வந்து அவரை பணிந்து கொண்டாள். பணிந்து கொண்டு அவர்கிட்ட கேட்டார், உனக்கு என்னம்மா வேணும்னார். ஏன்னா இயேசு எப்போவுமே சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசுகிறவர். உனக்கு என்ன வேணும்னார். அவர் தானே, நான் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்னன்னா, அவருடைய விண்ணப்பம் என்னென்னா, உம்முடைய ராஜ்யம் வரும், அது எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி வரும்போது என் பிள்ளைகளை ஒருத்தன் எங்கே இருக்கணும்? உம்முடைய வலது வாரிசத்தில் ஒருத்தன் உடைய இடது வாரிசத்தில் இருக்கும்படி அருள் செய்யணும் தான். இயேசு உடனே அப்படியா, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னேன், தர்றேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? நீங்கள் கேட்கிறது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விடலை. நான் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் பெறக்கூடுமோ, நான் குடிக்கிற பானத்தை நீங்கள் குடிக்கக்கூடுமோன்னார். எனக்கு அன்பான ஸ்நானத்தில் 4 வகை உண்டு. என்ன ஸ்நானம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு தாயின் பிள்ளையா பிறந்துடுறோம். நிக்கதேம் அப்படித்தான் கேட்டான். ஒரு மனுஷன் ஒரு தடவை தாயின் கர்ப்பத்திலேருந்து பிறந்த பின்னாடி மறுபடியும் பிறக்கக்கூடுமோ அப்படின்னா அவர் சொன்னார், எப்பா ஒருவன் மறுபடியும் பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க கூட முடியாது, காண மாட்டான் என்று ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் அறிஞ்சிருந்தால் போதாது, ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏதோ கையை நினைக்கிற கால் நினைக்கிறது இல்லை, முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அடுத்தாப்புல பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 3:11 மிக அழகாக எழுதி வச்சிருக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஐயா, முதலாவது ஜலத்தினால் பெறுகிற ஞானஸ்தானம் என்னது? மனம் திரும்புதலுக்கு. ஏன்னா யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். 1லேருந்தே வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். சரி. அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஐயா, அதனாலதான் யோவான் சொன்னா, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதுன்னு தான் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இயேசு வந்து ஞானஸ்நானம் பெற்றார். எதுக்குன்னா நீதியை நிறைவேற்றதுக்காக. அவரே கேட்டார். யோவான் கேட்குறான், ஐயா நான் உம்மிடத்தில் வர வேண்டியதாக இருக்க, நீர் என்கிட்ட வரலாமான்னா.
அவர் சொன்னார், இப்போதைக்கு இடம் கொடு, நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. எனக்கு அன்பாலே, முதலாவது ஜலத்தினால பிறக்கணும், ரெண்டாவது ஆவியினால பிறக்கணும். அடுத்தாப்புல ஐயா அந்த ஆவியில் எப்படி இருக்கணும்? ஏதோ அறகுறையா இருக்கக்கூடாது. நாம பாருங்க, தீப தண்ணீரே ஆவியானவரே, அற்றாத நதியாக மாறும் போதகமே. தீப தண்ணீரே ஆவியானவரே, அற்றாத நதியாக மாறும் போதகமே. அருமையா போதகமே, அருமையா போதகமே, அற்றாத எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. முதல்ல அளந்து 1000 முழம் அளந்து எனது கணுக்கால் அளவு போதுமா? திரும்ப 1000 முழம் அளந்து முழங்கால் அளவு, அப்புறம் அளந்தா இடுப்பளவு, அதுக்கு பிறகு மூழ்கிய கழுத்தளவு, நீந்தி நீந்தி மூழ்கின அந்த அபிஷேகத்தில் நிச்சயமா ஐயா ஒன்று அறிந்து கொள்ளுங்க. யோவான் கொடுக்கும்போது இயேசுவானவர் மேலே வந்து ஆவியானவர் என்ன செய்தார்? புறாவை போல இறங்கினார். ஏன்னா அது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். வருடத்தில் வரும்போது அவர் புறாவை போல பரிசுத்த ஆவியார் இறங்குவார், அவர் தான் அப்படின்னார். அதனால தான் அவர் கண்டுகொள்வதற்கு இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு ஒரு சத்தமும் கேட்டுச்சு. ஆனால் இயேசு மரிக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியார் அவரே சொல்லிட்டு போறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அந்த தேற்றரவாளன் தான் யாரு? பரிசுத்த ஆவி. நான் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளர், பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளர், கூட இருப்பவரே குதிரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே குதிரைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நாகமானுக்கு யோர்தான்ல முங்கணும். எத்தனை தடவை? 7 தடவை. 7க்கு 7 அர்த்தம் உண்டு. ஒப்புரவாகுதல், அறிக்கையிடுதல், பாவ மன்னிப்பு பெறுதல், பழைய வாழ்க்கையை விட்டு விடுதல், இப்படி 7 காரியம். சிம்சோனுக்கு இருந்த மாதிரி 7 ஜடை. அதனால தான் 7 தரம். அவனை யோர்தான்ல முங்க சொன்னான். அவன் சொன்னான் 2 ராஜாக்கள் 5:12 அவன் சொன்னான், எங்கள் ஊரில் என்ன நதி இல்லையா? எங்கள் ஊரில் ஆப்பனா இல்லையா? பர்பார் இல்லையா? ஆப்பனாவிலையும் பர்பார்லையும் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. எங்கே எடுக்கணுமோ அங்கே என்ன செய்யணும்? கரெக்டாக தெரிஞ்சு எடுக்கணும். ஒரே தரம் தான் எடுக்கணும். அதுக்காக 2வது தரம் என்ன செய்ய வேண்டியில்லை, எடுக்க வேண்டியதில்லை. ஒரு தரம் பிறந்த பின்னாடி ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதனால் நினச்ச இடத்தெல்லாம் போய் நினச்ச இடத்தெல்லாம் தலையை குளிக்கிற மாதிரி எத்தனை ஸ்நானம் பெற்றக்கூடாது. முதலாவது சொன்ன 4 வித ஸ்நானங்கள் உண்டு. 1 ஜலத்தினால், 2வது ஆவியினால், 3வது அக்கினியினால். லூக்கா 12:50 வாசிக்க கேட்போம். லூக்கா 12:50 வாசிக்க கேட்போம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது எதை காமிக்க தெரியுமா? பாடுகளின் அனுபவம். பாடுகளின் அனுபவம். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆமா, நெருக்கம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன் யோனா சொன்னா. ஆனா இவர் நெருக்கப்படும் போது போய் என்ன செய்யறாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு தெரியல, இந்த மார்க்கம் மெத்த மாதிரி நடக்கிற மார்க்கம் இல்லை, முட்கள் நிறைந்த பகுதி. நம்ம பாடுறோம்ல, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நடக்க முடியல அடி, நடக்க முடியல, நடக்க முடியல அடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள். கிறிஸ்தவ மார்க்கம் சாதாரண காரியம் இல்லைங்க. அவரு தன்னை எப்படி பூரணப்படுத்தினார் தெரியுமா? உபத்திரவத்தினாலே. ரட்சிப்பின் அதிபதி. உபத்திரவப்படுத்துவது அவருக்கு நீதியாக இருந்தது. ஆகையினால்தான் அவர் உபத்திரவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே. ஆமா, எனக்கு அன்பாருடைய அநேக நேரங்களில் நமக்கு இது தெரியறதில்லை. 2 பானம் உண்டு. அது என்ன 2 பானம்? எனக்கு அன்பாருடைய சிலுவையிலே யோவான் 19:29 வாசிக்க கேட்போம். யோவான் 19:29 வாசிக்க கேட்போம். காடி நிறைந்த பாத்திரம், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து, கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி, ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று ஐயா, கசப்பு கலந்த காடி. இன்னைக்கு அநேக நேரங்களில் கசப்புகள் மாறணும்னா என்ன செய்யணும்? மாறாவின் அனுபவங்கள் இருக்கும். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மாறா வந்துச்சு. அப்போ எதால மாற்றினாங்க? ஒரு மரக்குச்சியை வெட்டி போட்டால் என்னாச்சு? மதுரமாயிடுச்சு. இங்கே நீ எப்படி உன் வாழ்க்கையில் உள்ளத்தில் கசப்புகள் மாறணும்னா அந்த சிலுவையின் அனுபவம் நமக்குள்ள வரணும். சிலுவையை நோக்கி பார்க்கணும். நம்ம பாடுறோம்ல,
நோக்கி பார்த்ததில்லை, பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா, எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக மகிமை மகிமை மாட்சிமை நாராயணே, மகிமை மகிமை மாட்சிமை நாராயணே. அவர் கேட்கிறார், நான் பெறுகிற ஸ்நானத்தை பெற முடியுமா? நான் குடிக்கிற பானத்தில் நீங்கள் குடிப்பீங்களா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒன்றுமே யோசிக்கலை, ஓகேட்டான். ஐயா, காரியத்தில் கண்ணா இருக்க எதையும் பார்க்க மாட்டான். நான் பைபிள் காலேஜ் போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா? 4 வருஷம் சொந்தம் பந்தம் அது இது எதுவும் சொல்லக்கூடாது, என்ன சோமலா போனாலும் சரி, செத்தாலும் இங்கே தான் சாகணும், போகக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தா இங்கே இருங்கண்ணா. வந்த 400 பேரில் பாதி பேர் ஓடி போயிட்டான். கிதியோன் சொன்னால, பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போகணும்னு என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாம் பயந்து ஓடிய வேணாம். பைபிள் காலேஜ் சொன்னாங்க, சொந்தம் பந்தம் லீவு ஏதாவது பண்டிகை இண்டிகை எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறுறதா இருந்தால் போயிரு, இங்கேருந்து விட்டுருந்தாங்க. அது பெண்டிகாஸ்ட் காலேஜ் அப்படி தான் சொல்லுவாங்க. பாதி பேர் பின்வாங்கிட்டான். ஆனால் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு மட்டும் என்ன பிரதர், என்னை கூப்பிட ஒருத்தனும் இல்லை, அதனால தான் ஆண்டவர் கூப்பிட்டு வந்து சேர்த்தார். அப்படி இருந்தனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேச முடியுது. ஏன்னா அவர் கைவிடலை, தாய் சந்தை சொந்தம் பந்தம்லாம் கைவிட்டுருச்சு. ஆண்டவர் என்றைக்கு கைவிட மாட்டார், இன்னைக்கு விடலை அன்னைக்கு விடலை, அவர் என்னைக்கு விட மாட்டார். எனக்கு கண்பாருடைய அநேக நேரங்களில் அங்கே வந்த பிறகு கொஞ்சம் பேர் பார்த்தான், காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், 5:30 மணி வரைக்கும் ஜெபம், அதுக்கப்புறம் 6:30 மணிக்குள்ளே போய் குளிச்சுட்டு வரணும். மோட்ரு கிடையாது, தண்ணி இறச்சி தான் குளிக்கணும் வாளியோட. அதுக்கு முன்னாடி 8 மணிக்கு வந்தால் சாப்பாடு முடிஞ்சோன்னா அங்கே பைபிள் காலேஜ் 8க்கு போனால் 12:30 1 மணி வரைக்கும் இருக்கணும். திருப்பி 2 மணிக்கு போனால் 4 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தெருவில் பிரசங்கம் பண்ணணும் எங்கேயாவது போய். திருப்பி நைட்டில் ஸ்டடி முடிஞ்சு படுக்கும்போது 11 மணியாக அதே மாதிரி திருப்பி 4:30க்கு எந்திரிக்கணும். 1 மாதத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பேரை காணாமல் போயிட்டாங்க. கடைசி முடிக்கும் போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். அநேக நேரங்கள் அதனால தான் நிற்க மாட்டேன்னாங்க. ஆண்டவருக்குள்ளே நிற்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதனால தான் அவர் கேட்டார், மாறாவின் அனுபவங்கள் வரும். ஏன் நகோமி சொல்லலையா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கேருந்து வர்றான். இவளை பார்த்து சொல்கிறாங்க, இவள் நகோமி அல்லவா அப்படின்னு சொன்னவனா அவ சொல்றா, என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்க. ஏன் தெரியுமா? சர்வ வல்லவர் எனக்கு என்ன செய்தார்? மிகுந்த கசப்பை கட்டளையிட்டான். நான் நிறைவுள்ளவளா போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நான் சொல்லுவேன், கொழுப்படுத்து போனாமே. அப்பத்தின் வீட்டை விட்டு போகலாமா? நீங்கள் எருசலேம் விட்டு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்பத்தின் வீட்டை விட்டு போக, அங்கே தாட்சி வருமா? அவர் கொடுக்கலையா? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையதுன்னார். அந்த அப்பத்தின் வீடை விட்டுட்டு போயிட்டு இப்போ வந்து என்ன சொல்றா? ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என்ன போச்சு? பிள்ளைகள எல்லாம் போச்சு. ஏன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் போகாதுங்க. இன்னைக்கு எப்பவுமே டார்கெட்டை மறந்துடக்கூடாது. நம்முடைய டார்கெட் எது? நம்முடைய குடியிருப்பு எங்க? பரலோகம். அந்த கட்டக்கூடாது. ஒரு துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தனை கேட்டாங்க, எப்பா உனக்கு என்ன தெரியுது? அவங்க நிறையா இலை தெரியுது.
நிறைய இலைகள் தெரியுது, நடுவில் ஒரு பழமும் தெரியுது. இன்னொருத்தனை கேட்டாங்க, மரம் தெரியுது இலை தெரியுதுன்னா. இப்படி ஒருத்தனை கேட்டால் இலையும் தெரியல மரம் தெரியல, எனக்கு எது மட்டும்தான் தெரியுது, அந்த பழம். கரெக்டாக நான் எதை சுடணுமோ அது மட்டும்தான் என் கண்ணுக்கு என்ன செய்யுது தெரியுதுண்ணா. ஏன்னா மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் வள்ளுவர் எழுதி வைத்தார். காரியத்தில் முக்கியமாக இருக்கிறான், எதையும் யோசிக்க மாட்டான். வரும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நம்ம பாடுவானா செயல்பாட்டுக்கு வர முடியுதா? அவன் கேட்குறான், நான் பெறுகிற ஸ்நானத்தை நீங்கள் பெறக்கூடியமோ, நான் குடிக்கிற பானத்தை நீங்கள் குடிப்பீங்களா? முதலாவது ஒரு பானம் அந்த மாறாவின் அனுபவம். கசப்பு, இன்னைக்கு கசப்பு மருந்து தான் இன்றைக்கி டாக்டர்கள் போனோன்னு கொடுக்குறாங்க, அதுதான் நிறைய சுகம் அளிக்கும். இன்னொன்று பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக நேரம் இந்த பந்தி வந்துச்சுன்னா பாதி பேர் என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீ மனப்பூர்வமாக தேவனுடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கு நீ பங்கு இல்லைன்னா அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உனக்கு என்ன அர்த்தல மனப்பூர்வம் வேணாங்கிறன்னு அர்த்தம். யோவான் 6:53-54 வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53-54 வாசிக்கலாம். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. பவுல் அதை சொன்னார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்ததாமே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம். அந்த சரீரத்துக்கு நம்ம பங்காளர் ஆகணுமே. அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அபாத்திரமா புசிச்சு செத்து போயிடாதீங்கப்பான்னு சொன்னார். கர்த்தருடைய சரீரத்தை இன்னதுன்னு அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சதுனால தான் அவங்க சொன்னாங்க, நான் குடிக்கிற பானத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா? நான் பெரும் ஸ்நானத்தை பெறுவீர்களா? உடனே என்ன சொல்லிட்டார் தெரியுமா? பெறுவோன்ட்டாங்க. லூக்கா 9:62 படி கலப்பையில் கை வைத்திட்டவன் பின்னிட்டு பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன கிடையாது, தகுதியே இல்லை. ஒருத்தன் கேட்டால் நித்திய ஜீவனை பெறுறதுக்கு என்ன வழி? நீ எல்லா கற்பனையும் கை கொள்றியா? எல்லாத்தையும் கை கொள்றேன். அப்போ ஒன்று செய்யு, உன்கிட்ட இருக்கிறத விற்று தரித்திர கொடுனோன்னு அவன் என்ன செஞ்சிட்டான்? ஓட்டமாக ஓடி போயிட்டான். இன்னைக்கு உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்காக எதை இழந்திருக்கோம்? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது தான். கேட்குறதோட விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தைகளை உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் சொல்லுவேன், ரெக்கார்டிங்கோட டெலிவிஷன் சார்ஜோட 5000 ரூபா இல்லாமல் ஒளிபரப்பாக முடியாது. அதனால் பாருங்கள், ஆண்டவரே இதை தொடர்ந்து வருவதற்கு அநேகரை எழுப்புங்கன்னு உங்கள் வீட்டிலருந்தே ஜெபம் பண்ணுங்க. ஐயா அப்படி ஜெபிக்கும் போது ஒத்தாசை எங்கிருந்தாவது கர்த்தர் அனுப்புவார். அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்கள் சபைன்னு சொல்கிறோமே, நாங்களும் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம். மதுரையில் ஒன்று இருக்குது, திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. வந்து பாருங்கள். பார்த்ததுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணுமா? அப்படி ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஏவினால் இல்லாட்டா நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. வந்து பாருங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த பார்வையற்ற மக்களுக்கு உணவு கூட கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், ஊன்றுகோலுக்கு ஒரு வேதாகமாக வாங்கி கொடுக்குறக்கு உதவலாம். ஏன் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளின் கல்விக்கு உதவலாம். 2 கண்ணும் தெரியாமல்
ஒன்றுக்கு ஆக மாட்டான் ஒதுக்கி போட்டிருக்கிற அவர்களையும் குடும்பமாக்கி வைக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் யாருமே இல்லைன்னு சொல்லி தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தினம் மாதம் முழுக்க அங்கே வச்சு பராமரிக்கிறோம். இதற்கான காரியத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். பார்வையற்றர் மரித்தா கூட ஃபியூனரல் பண்ணுறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். இந்த ஃபியூனரல் ஃபண்டுக்காக ஆகலாம். நீங்கள் கேட்கலாம் எப்படி பிரதர் உதவ? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா எங்களுக்கு ரசீது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா என்கிட்ட கேளுங்க, தாராளமாக உங்களுக்கு வழிமுறைகள் உண்டு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி காலை 10லேருந்து 5க்குள்ளே தொடர்பு கொள்ளுங்க. ஒருவேளை எமர்ஜென்சி ஆஸ்பத்திரியில் டெலிவரி அதில் திடீர்னு ஏதாவது நடந்திருக்க காரியம் அப்படின்னா அப்போ கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளில் நாங்கள் கற்று வருகிற சத்தியம் மிக மிக ஆசீர்வாதமானது என்பதை அறிந்து எங்கள் பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்யத்தில் தகுதியுள்ளவர்கள் ஆகுவதற்கு எங்களையும் தகுதிப்படுத்தும் சுவாமி. எத்தனை இன்னல்கள் உன் வாழ்வில் வந்தாலும் உண்மை பிரியனையா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எங்களில் உண்மையாக இருக்கட்டும். சுகவீனம் பலவீனத்தோடு இருப்பதற்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் தாங்கி வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பல நாட்கள் ஆகியும் ஐயோ நான் பல பிள்ளைகளை பெற்று என்னை ஆதரிப்பார் இல்லையே என்று அங்கலாய்க்கிற தகப்பன் தாய்மார் போன்ற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து மருந்து மாத்திரை கையுமா பல காலம் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சோர்ந்து போனவனுக்கு பலன் தருகிறவர் என்பதை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.